வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆரம்பிக்கலாமா? என்ன பண்ண போறேன்னு சொல்லிடு. சிக்கன் பிரியாணி, பிரிஞ்சால் தொக்கு. ஓகே. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் ஃப்ரை. ஓ, ஷெஃப் ஆயிட்டீங்க. இது போட்டு விடு. ஓகே. கத்தி இதுதானே? ஆமா, அதுதான் ஷார்ப்பு. இங்கே ஃபோக்கஸ், இங்கே ஃபோக்கஸ். வெங்காயம் இருக்கிறதாண்டி இருக்கிறது டஃப்பான வெங்காயம் இல்லை, அது அடுத்து பூண்டு இருக்குது அதுக்கு மேலே. சரி, நான் பண்ணி தரட்டா? கட்டிங்ஸ் பண்ணி தரட்டா? நீ ஒரு வேலையும் பண்ணணும். ஓகே. என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு. நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே. அடடா, உண்மையிலேயே எப்படி நல்ல வேலை தயாரா இருக்கான். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். சரி, இன்னைக்கு ஏன் பிரியாணி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு? இயர் ரெண்டுல பிரியாணியோட முடிச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். தெரியல, இந்த இயரில் நம்ம கடைசி சாப்பிட்ற கடைசி பிரியாணியாக கூட இருக்கலாம் இது. ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கடைசி சண்டே இல்லை? ஆமாம், அதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, எப்போ முடிப்ப? தெரியலடி, இது எப்போ முடியும்னு தெரியல. பிரியாணி முடிச்சிட மணி என்னாச்சு இப்போ? டைமு எப்பவுமே கஷ்டமாக இருக்கிற வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வெட்டுறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது. என்ன வேணும் சொன்ன? மறந்துட்டு என்ன வேணும்? இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டா? சரி, இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிரியாணிக்குன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஆமாம், ஃப்ளாட்டாக கட் பண்ண பிரியாணிக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணணும் பிரியாணிக்கு. நான் பிரிஞ்சால் கிரேவிக்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணுவேன். இதுக்கு வந்து ஸ்லைஸு. இது எடுத்துக்குவா சும்மா. ஓகே. இந்த 2 பச்சை மிளகா வந்து கத்திரிக்காக்கா? இது 3 வந்து 3 போதுமாடா? 3 போதும் பிரியாணிக்கு. இது காரத்துக்கு இல்லை, டேஸ்ட்டு. அவங்க சொன்னது டேஸ்ட் பண்ணியா? ஓகே. சரி, கீழெல்லாம் ஆக்கக்கூடாதுண்ணே. நான் இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அருகு முள்ளெல்லாம் இருக்குது. அதான் சொன்ன, பார்த்து எடுக்கணும், ஏன்னா வேஸ்ட் அந்த இதெல்லாம் இருக்கும். ஒரு கையெல்லாம் எவ்வளோன்னு சொல்கிறது போடும்போது? அது கொஞ்சம் நிறையவே வேணும், ஏன்னா சுருங்கிரும், கம்மியாயிரும். பிரியாணிக்கெலாம் வந்து புதினா கொத்தமல்லி தான் அதோட ஃப்ளேவரே ஃபுல்லாக. மெயினே அதான், ஹீரோ ஆஃப் த டிஷ்ஷே அதான். இப்படி தான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கு இதை போட்டு. என்னது? ஏய், நான் நல்லா தானே பண்ணுறேன். என்ன என்ன யோசிச்ச? சொல்லு, என்ன யோசிச்ச? சொல்லு சொல்லு, என்ன யோசிச்ச? உட்கார்ந்து ரிவ்யூ பண்ண அப்படி இருக்குன்னு வச்சு பார்த்தேன். அப்போ நல்லா இல்லைன்ற ரிவ்யூ பண்ணுறா? நான் ஜென்யூன் ரிவ்யூவர் தான். ப்ளூஸர் அன்னைக்கு அவன் விஷ்ணுலாம் வந்துட்டு போய் சூப்பராக இருக்குன்னு சொன்னான் தெரியுமா? என்னோட சாம்பார், டிஃபன் சாம்பார். அவன் சென்னைக்கு போயிட்டு அம்மா கிட்ட வந்து நீ ஏன் அவள் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன்ற, அவள் சாம்பார் செம்மையாக இருந்ததுன்னு சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பான்ல, அதனால நமக்கு டப்புனு சாப்பாடு சாப்பிட்றோன்னே பேக் டு வீட்டு சாப்பாடு அந்த ஃபீல் வந்துருக்கும். ஓ,
இன்னைக்கு மாத்திரம்தான் நீ பண்ணுவேன், நாளைக்குலேருந்து என் குக்கிங் தான். ஸோ அதனால பார்த்துக்கோ. உங்கள் அம்மாவுக்கு வருவாங்க. அது என்ன பண்ணுறது? நட்புக்குள்ள ஒரு பேரி ஒன்று வந்தது, ஏறென்று அது தெரியவில்லை. லீக்ஸ் மறந்து போச்சு. யார் இந்த சாலையோரம் பூக்க வைத்தது, இங்கு கேட்காம கண்டு வைத்தது. தேரோட மீது மனோல வந்தவனே மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. பட்டை தாடி பட்டை பட்டை அந்த கபோர்டில் இருக்கு பாரு. பிங்க் டப்பால இருக்கு பாரு, ஸ்பைஸ் டப்பால. போதல. என்னாச்சு? இதில் 1/2 கிலோ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ சிக்கன் பண்ணோம். சரி, ஒரு ஐடியா. பரவாயில்லடா. எங்க போற? என்ன பண்ண? என்னடி எரியல? லூஸ் என்ன பண்ற? எரியலடி. இது மினிமம் எவ்வளோ கேஜி? கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? மறந்துட்டியா? இல்லை, அது சூடாக டாய். எங்கேருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. கீழே வச்சிருடா. கை வச்சு பாரு. உள்ள கை வச்சு பாரு. கை வெய்யு. ஏன் பயப்படுற? உயிர் மேல அவ்வளோ பயம்? சுடுது. கை வைக்கக்கூடாது. இந்த புகையை சூடாக இருக்கும். இது எப்போ பண்ண போற? கத்திரிக்காய் இது முடிச்சுட்டே பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஜார் எனக்கு எங்கேஜாக இருக்கு. டாஸ்கிங் பண்றியோ? ஒரு விக்கெட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க? போதும்டா. இஞ்சி பூண்டு போட்டுறேன். இங்கே போட்டேன். பொறுமையாக வேணும், ஸ்மெல்லும் வேணும், உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணும். இல்லையானா கை வலிக்குது. கண்டினியூஸாக அது என்ன பண்ணோம்னா நம்ம ஐட்டத்தை போடணும். சில்லி பவுடர் கரெக்டாக போடு. ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். காரமாயிட போகுது.
கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் லைட்டாக தண்ணி ஊற்றணும். அதுவும் ஃபுல்லாக தான் ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக கொஞ்சம் லைட்டாக போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும், தேவையான அளவு தண்ணியெலாம். இப்போ உடனே போடக்கூடாது. தண்ணி எவ்வளோ ஊற்றுனா? 1 கப்பு. இப்போ 1 கப்பு ஊற்ற போகிறதா லாஸ்ட்டு? இந்த கப்பில் ஹாஃப் ஊற்றுனியா? கப் ஊற்றிட்டேன். இப்போ 1 கப் ஊற்றினா போதும்ல ஃபைனலாக? ஓகே. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறியோ அதே கிளாஸில் தண்ணி எடுக்கணும். தயிர் ஊற்றணும். தயிரா? தயிர் எவ்வளோ? 1/2 கப்பு. 1/2 கப்பா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நீ பாரு குட்டி, நீ பாரு, அப்படியே ஊற்றுவா. சால்ட்டு கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. ம், கரெக்டாக ஷூர். இருக்கு. இப்போ என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் பிரிஞ்சால் எடுத்து நல்லா அப்படியே ப்ரௌனிஷாக வறுத்து செப்பரேட்டாக எடுத்துக்கணும். செப்பரேட்டாக எடுத்து வைக்கணுமா? எடுத்து வச்சுட்டு திருப்பி இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது, வெயிட் பண்ண. ஆயில் ஊற்றுனியா? இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்கடா குக்கிங். இது என்னது? இது வேர்க்கடலை. என்ன சொல்லுங்க? வேர்க்கடலை, அப்புறம் எள்ளு, அப்புறம் வேற என்ன போட்டேன்? வெந்தயம். மூணுமே அரைச்சிட்டுதா? ப்ரௌன் சுகர் கொஞ்சம் நல்ல ஒரு டச் கொடுக்கும். எப்படி? ஓகேவா? ஊது. ஊதிட்டா? போதும்டா. செம்மையா இருக்குடா. சத்தியமா இந்த ஹோட்டலில் கொடுப்பாங்களே ஹைதராபாத் பிரியாணிலலாம் கத்திரிக்காய் அந்த பச்சடி, சத்தியமா அதே மாதிரி இருக்கு.
நீ போட்ட அந்த வேர்க்கடலை ம் எள்ளு அந்த டேஸ்ட் அப்படியே தெரியுது. சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஸ்பூன்? 1 ஸ்பூன். ம் என்னாச்சு? சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கேடா. சிக்கன் வெந்திருக்கான்னு பாருங்க. இல்லை இல்லை இன்னும் 50 மினிட்ஸ் பண்ணோம். தம்மா? லோ ஃப்ளேமில் தம்மு. சர்வ் பண்ணுறியா? கத்திரிக்காய் தொக்கு அல்டிமேட். எப்படி இருக்கு பிரியாணி நான் செஞ்சது? சீரியஸாக நல்லா இருக்கு. நான் கூட பண்ணியிருந்தேன்னா இப்படி வந்திருக்குமான்னு எனக்கு சத்தியம் காட் ப்ராமிஸ் தெரியல. இந்த சிக்கன் பீஸ் எடுத்துட்டு இதில் டிப் பண்ணி எடுத்து வரேன். சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. பிரியாணி வந்து அந்த கலர் அந்த ஃப்ளேவர் பார்த்தாலே தெரியுது. சூப்பர் டேஸ்ட். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் அந்த பச்சடி மாதிரி தொக்கு பண்ணியிருக்கிறது வந்து அந்த வேர்க்கடலையோட அந்த டேஸ்ட், அந்த க்ரன்ச்சி அந்த ஸ்வீட்னஸ் அப்படியே தெரியுது. ஆக மொத்தத்தில் அடிப்பொலியான லஞ்ச், சண்டே லஞ்ச். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய் சொல்லிடுடா. பாய்.